அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிம்ஸ்டெக் மாநாடுகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பிம்ஸ்டெக் அப்படின்னு என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ அதைத்தான் பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிம்ஸ்டெக் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி ஒரு கேள்வியாக கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்தியா, வங்கதேசம், இலங்கை, தாய்லாந்து, மியான்மர், நேபாளம், பூட்டான். ஸோ இதெல்லாமே இந்த கூட்டமைப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடுகள். இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 6வது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா தாய்லாந்தினுடைய பாங்காங் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடந்திருக்கும். இந்த பிம்ஸ்டெக் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா சமீபத்தில் தான், ஏப்ரல் 4, 2025 அன்னைக்கு நடந்துச்சு. இதில் மொத்த உறுப்பு நாடுகள் 7 நாடுகள் இருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கரெக்ட். அடுத்தது, மத்திய அரசு ஊழியர்கள் உறுப்பு தானம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிறப்பு தற்செயல் விடுப்பு அப்படிங்கிறது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 42 நாட்கள். ஸோ நம்ம மத்திய அரசு ஊழியர்கள் உடல் உறுப்பு தானம் செஞ்சாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 42 நாட்கள் விடுப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 26%. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ ட்ரம்ப் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள் மேலேயுமே வரி போட்டுட்ருக்காரு. ஸோ அதில் நம்ம இந்தியா மேலே பார்த்திங்கன்னா 26% வரி போட்டிருக்கிறாரு அந்த நாட்டில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்தியாவிலிருந்து. அடுத்தது, சென்னையில் யாருக்கு சிலை அமைப்பதாக சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னா காரல் மார்க்ஸ். ஸோ இந்த காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இவர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர், தத்துவவாதி, பத்திரிகையாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கிறார். இவர் பார்த்திங்கன்னா 1818 1883 வரைக்கும் இவருடைய காலம். ஸோ இவருடைய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த சமூக சீர்திருத்தம், சமத்துவம், ஜாதி ஒழிப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இவருடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில், கலைகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய மார்க்சிய கருத்துக்கள் அதிகமாகவே காணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறதே ஒன்று தொடங்கினாங்கன்னா இந்த இவருடைய பேர் தான், மார்க்ஸ். அடுத்தது, இந்தியாவின் முதல் விண்வெளி குப்பை கண்காணிப்பு ரேடார் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னா அசாமில். இந்தியாவின் முதல் விண்வெளி குப்பை கண்காணிப்பு ரேடார் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைப்போகுது அப்படின்னா அசாமில். அடுத்தது, இந்தியா தாய்லாந்து இடையே கையெழுத்தான ஒப்பந்தங்கள் எது அப்படின்னு எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 5 ஒப்பந்தங்கள். இந்த பிம்ஸ்டெக் மாநாட்டுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போயிருப்பாங்க தாய்லாந்துக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது. அடுத்தது, 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சுகம்யா பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டத்துடன் தொடர்புடையவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்காக 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சுகம்யா பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்தது, தாட்கோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் இளையராஜா. அடுத்தது, 59வது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வினோத்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். மாநிலங்களவையில் 17/9/1981 நடைபெற்ற மிக நீண்ட அமர்வு எது தொடர்பான மசோதாவுக்கு ஒரு நீண்ட ஒரு நேரம் விவாதம் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம். ஸோ இந்த சட்டம் கொண்டு வர்றப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட அமர்வு நடந்ததாக சொல்லப்படுது 1981 மாநிலங்களவையில். நம்ம இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது. அடுத்தது, செயற்கை நுண்ணறிவில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 10வது இடத்துல இருக்குது.
செயற்கை நுண்ணறிவு ஏஐயில் இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி சமீபத்தில் வந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது. அதில் மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது வந்து அந்த அடிப்படையில் நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 2வது இடத்துல இருக்குது. மகப்பேறு இறப்பில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க வேர்ல்டுலேயே. அடுத்தது கடைசியாக பிரதமர் மோடி இலங்கை பயணம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் 2019 போயிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இலங்கை வந்து போயிருப்பார் நம்ம பிரதமர் மோடி அவர்கள். ஸோ இலங்கை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து பாம்பன் புதிய பாலத்தை வந்து திறந்து வச்சுருப்பார். ஸோ அப்படியே வந்து அவர் இலங்கை போனப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கும். அடுத்தது நீதிபதி ஏகே ராஜன் குழு வந்து எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீட் தேர்வு தொடர்பாக யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏகே ராஜன். அதே மாதிரி ஜெயலலிதா மரணம் தொடர்பாக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்து அப்படின்னா ஆறுமுகசாமி ஆணையம். ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சிருப்பாங்க. அடுத்தது பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மித்ர விபூஷன் அப்படிங்கிற விருது வந்து எந்த நாடு கொடுத்துருப்பாங்கன்னா சமீபத்தில் இலங்கை சென்றிருந்தார் இல்லையா, அப்போ தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இலங்கையினுடைய மிக உயரிய விருது தான் வந்து வெளிநாட்டவருக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது தான் வந்து பார்த்திங்கன்னா மித்ர விபூஷன் அப்படிங்கிற ஒரு விருது. ஸோ அது வந்து சமீபத்தில் மோடி அவர்களுக்கு வந்து இலங்கை அரசு வந்து கொடுத்துருப்பாங்க. நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9.69% 2024-25 அந்த காலகட்டம் அந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 9.69% வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கடந்த 10 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 8% வளர்ச்சி வந்து காமனாகவே வந்து வளர்ந்துட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத நம்ம சமீபத்தில் வெளியிட்டிருப்பாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அதில் தான் வந்து இந்த தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க 9.69%. அடுத்தது பாம்பன் பழைய பாலம் வந்து எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னா 1907 ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய காலத்தில் தான் வந்து கட்டப்பட்டது. ஸோ அதில் இப்போ வந்து 100 ஆண்டுக்கு மேலே ஆனதுனால அதில் நிறைய டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால 2022 வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமேஸ்வரத்துக்கான அந்த ரயில் சேவை வந்து நிறுத்தப்பட்டது. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 560 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பாலம் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ அதை சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ MA பேபி அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு. ஸோ அடுத்தது குடியரசுத் தலைவர் சமீபத்தில் பயணித்த நாடுகளில் ஒன்று ஸ்லோவாகியா அப்படிங்கிறது, மற்றொன்று எந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ போர்ச்சுக்கல் நாடு. சமீபத்தில் ஸ்லோவாகியா போர்ச்சுக்கல் இந்த 2 நாட்டுக்குமே வந்து நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து சென்றிருப்பாங்க. ஸோ அவருக்கு இந்த நம்ம இந்திய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் வந்து பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட வகுப்பு சட்டத்தின் கீழ் முதல் வகுப்பு வாரியம் அமைக்கும் இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசு வந்து நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ அதன்படி வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து வகுப்பு வாரியம் அப்படிங்கிறது அமைக்கணும். ஸோ அதன்படி கேரள மாநிலம் வந்து முதல் இந்திய மாநிலமாக அமைக்க போகிறாங்க. நீதி கட்சிகளில் முன்னோடிகளில் ஒருவரான திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியை சேர்ந்த யாருக்கு மணிமண்டபம் அமைப்பதாக தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவருக்கு தான் மணிமண்டபம் அமைப்பதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து நீதி கட்சியினுடைய முன்னோடி தலைவர்களில் இவரும் ஒருவராக இருந்திருப்பார்.
அதே மாதிரி நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் அமையவுள்ள மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் தான் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக அமையப்போகுது. அதே மாதிரி இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையே கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மொத்தம் 7 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கும். ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா நிறையா தமிழக மீனவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டாங்க. படகுகள் அப்படிங்கிறது வந்து விடுவிக்கப்பட்டது.